உலகின் மிக முக்கியமான உயிர் வேதியியலாளர் அலெக்சாண்டர் தாமஸ் கேமரன் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 1882ஆம் ஆண்டு இங்கிலாந்தில் இருக்கிற லண்டனில் பிறக்கிறார் அலெக்சாண்டர் தாமஸ் கேமரன். இவருடைய குடும்பம் நல்ல நிலையில் வாழ்ந்து வந்திருக்கிறாங்க. அலெக்சாண்டர் தாமஸ் கேமரன் பிறந்த பிறகு இவருடைய குடும்பம் இவங்க வாழ்ந்து வரக்கூடிய இங்கிலாந்தில் இருக்கிற லண்டனில் இருந்து அதே இங்கிலாந்துடைய வில்ச்சரில் இருக்கிற ஸ்விண்டனுக்கு இடம்பெயர்ந்து போயிடுறாங்க. அங்கு தான் அலெக்சாண்டர் தாமஸ் கேமரன் வளர ஆரம்பிச்சிருந்தாங்க. இந்த நிலையில் 1887ஆம் ஆண்டு அலெக்சாண்டர் தாமஸ் கேமரனுக்கு 5 வயசு இருக்கும்போது இவருடைய அப்பா இவரை படிக்க வைக்கிறதுக்காக ஸ்விண்டன்லேயே இருக்கக்கூடிய ஒரு லோக்கல் ஸ்கூலில் இவரை சேர்த்துறாங்க. அது ஒரு பிரைமரி ஸ்கூலாக இருந்தது. அங்கு சேர்ந்து அலெக்சாண்டர் தாமஸ் கேமரன் இவருடைய ஆரம்ப கல்வியை படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. ஆரம்ப கல்வியின் போதிலிருந்து பள்ளி பாடங்களை மிகவும் சிறப்பாக அலெக்சாண்டர் தாமஸ் கேமரன் படித்து வந்தாங்க. இதுக்கப்புறம் 1892ஆம் ஆண்டு இவருடைய 10 வயதில் அலெக்சாண்டர் தாமஸ் கேமரன் இவருடைய ஆரம்ப கல்வியை முடிச்சிடுறாங்க. இதுக்கப்புறமா அதே ஸ்விண்டன்லேயே இருக்கக்கூடிய ஒரு லோக்கல் கிராமர் ஸ்கூலில் இவருடைய அப்பா இவரை சேர்த்துறாங்க. அது ஒரு ஹை ஸ்கூலாக இருந்தது. அங்கே சேர்ந்து அலெக்சாண்டர் தாமஸ் கேமரன் இவருடைய ஹையர் எஜுகேஷனை உயர்கல்வியை படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. உயர்கல்வியின் போது கிரீக், லட்டின், ஜெர்மன், பிரெஞ்சு போன்ற லாங்குவேஜஸை அலெக்சாண்டர் தாமஸ் கேமரன் கற்றுக்கிட்டு வந்தாங்க. இதுக்கப்புறமா அலெக்சாண்டர் தாமஸ் கேமரன் வந்து ஃபிலாசபி, தத்துவம், லிட்ரேச்சர், இலக்கியம், ஹிஸ்ட்ரி, வரலாறு இது போன்ற கிளாசிக்கல் எஜுகேஷனை படித்து வந்தாங்க. இதில் பர்டிகுலராக இவருக்கு வந்து இங்கிலீஷ், பிரெஞ்சு, ஜெர்மன் இந்த லிட்ரேச்சரில் தான் அதிக ஆர்வம் இருந்து வந்தது. அதாவது ஆங்கிலம், அதே மாதிரி பிரெஞ்சு, ஜெர்மன் இந்த 3 மொழிகளில் இருக்கக்கூடிய இலக்கியங்கள் படிக்கிறதுல அலெக்சாண்டர் தாமஸ் கேமரனுக்கு அதிக ஆர்வம் இருந்து வந்தது. இதன் காரணமாக இவர் வந்து லிட்ரேச்சரை கூடுதல் கவனம் செலுத்தி படித்து வந்தாங்க. இதுக்கப்புறம் 1899ஆம் ஆண்டு இவருடைய 17 வயதில் அலெக்சாண்டர் தாமஸ் கேமரன் இவருடைய ஹையர் எஜுகேஷனை முடிச்சிடுறாங்க. பிறகு அதே ஸ்விண்டன் ஹை ஸ்கூல்லையே அலெக்சாண்டர் தாமஸ் கேமரன் வந்து ப்ரீ மெட்ரிகுலேஷன் ஸ்டடி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இது வந்து பிஃபோர் காலேஜ் ப்ரிப்பரட்டரி கோர்ஸ் அப்படின்னு அழைக்கப்படும். அதாவது காலேஜ் ஜாயின் பண்ணி படிக்கிறதுக்கு முன்னாடி படிக்கக்கூடிய ஒரு 1 இயர் கோர்ஸ் தான் இது. இது 6th ஃபார்ம் எஜுகேஷன், A கிளாஸ் எஜுகேஷன் அப்படின்னு கூட அழைக்கப்படும். அதை எடுத்து அலெக்சாண்டர் தாமஸ் கேமரன் அடுத்த ஓராண்டு படிக்கிறாங்க. பின்னர் 1900ஆம் ஆண்டு இவருடைய 18 வயதில் அலெக்சாண்டர் தாமஸ் கேமரன் இவருடைய ப்ரீ மெட்ரிகுலேஷன் ஸ்டடி பிஃபோர் காலேஜ் ப்ரிப்பரட்டரி கோர்ஸ் அப்படின்ற அந்த 1 இயர் கோர்ஸையும் இவர் வந்து கம்ப்ளீட் பண்ணிடுறாங்க. இதுக்கப்புறமா அலெக்சாண்டர் தாமஸ் கேமரனுடைய குடும்பம் இவங்க வாழ்ந்து வரக்கூடிய இங்கிலாந்துடைய வில்ச்சரில் இருக்கிற ஸ்விண்டனில் இருந்து ஸ்காட்லாண்டில் இருக்கிற எடன்பராக்கு இடம்பெயர்ந்து போயிடுறாங்க. இன்ஃபேக்ட் அலெக்சாண்டர் தாமஸ் கேமரனுடைய அப்பா அம்மா 2 பேருமே ஸ்காட்லாண்டை சார்ந்தவங்களாக தான் இருந்தாங்க. அலெக்சாண்டர் தாமஸ் கேமரன் பிறக்கிறதுக்கு முன்னாடி தான் அவங்க ஸ்காட்லாண்டில் இருந்து இங்கிலாந்துக்கு போயிருந்தாங்க. அப்போ தான் அலெக்சாண்டர் தாமஸ் கேமரன் பிறந்திருந்தாங்க. ஸோ இவருடைய பள்ளி பாடங்கள்லாம் முடிச்சதுக்கப்புறம் இவருடைய ஃபேமிலி இங்கிலாண்டில் இருந்து மறுபடியும் அவங்களுடைய சொந்த நாடான அந்த ஸ்காட்லாண்டுக்கே போயிடுறாங்க. அதனால் அந்த ஸ்காட்லாண்டில் இருக்கிற எடன்பராவில் இருக்கிற யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பரா அங்கே இவருடைய அப்பா அலெக்சாண்டர் தாமஸ் கேமரனை 1900ஆம் ஆண்டு சேர்த்துடுறாங்க. அங்கு சேர்ந்து அலெக்சாண்டர் தாமஸ் கேமரன் வந்து மாஸ்டர் ஆஃப் ஆர்ட்ஸ் அப்படின்ற MA டிகிரியை படிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதில் கன்ஃபியூஸ் ஆக வேணாம். பேரளவில் இது மாஸ்டர் ஆஃப் ஆர்ட்ஸ் MA அப்படின்னு இருந்தாலும் இது வந்து ஒரு அண்டர் கிராஜுவேட் ஆனர்ஸ் டிகிரி தான். குறிப்பாக ஒரு சில யுனைடெட் கிங்டம்லேயே ஒரு சில யூனிவர்சிட்டிஸில் தான் MA மாஸ்டர் ஆஃப் ஆர்ட்ஸ் அப்படின்றது ஒரு அண்டர் கிராஜுவேட் ஆனர்ஸ் டிகிரியாகவே வழங்கப்படும். குறிப்பாக ஸ்காட்லாண்டில் இருக்கிற இவர் படிக்கிற யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பரா, அதே மாதிரி அதே ஸ்காட்லாண்டில் இருக்கிற யூனிவர்சிட்டி ஆஃப் கிளாஸ்கோ, யூனிவர்சிட்டி ஆஃப் டண்டி, யூனிவர்சிட்டி ஆஃப் செயின்ட் ஆண்ட்ரூஸ், யூனிவர்சிட்டி ஆஃப் அபர்டீன், அதே மாதிரி இங்கிலாந்தில் இருக்கிற யூனிவர்சிட்டி ஆஃப் கேம்பிரிட்ஜ், யூனிவர்சிட்டி ஆஃப் ஆக்ஸ்போர்ட் இந்த மாதிரியான பல்கலைக்கழகங்களில் மட்டும் மாஸ்டர் ஆஃப் ஆர்ட்ஸ் அப்படின்ற இந்த ஒரு MA ஆனது ஒரு அண்டர் கிராஜுவேட் ஆனர்ஸ் டிகிரியாக வழங்கப்படும். ஸோ அதை தான் இவர் வந்து படித்து வந்தாங்க. பர்டிகுலராக அலெக்சாண்டர் தாமஸ் கேமரன் வந்து அதிகமாக லிட்ரேச்சரில் ஆர்வம் காட்டினால இவர் வந்து மாஸ்டர் ஆஃப் ஆர்ட்ஸின் போது ஃபிலாசபி, தத்துவம் படித்தாங்க. அதுக்கப்புறம் ஹிஸ்ட்ரி, வரலாறு படித்தாங்க. லிட்ரேச்சர், இலக்கியம் படித்தாங்க. இது மட்டும் இல்லாமல் இன்னும் கூடுதலாக இது மாதிரியான கிளாசிக்ஸ்
சப்ஜெக்ட்ஸை அலெக்சாண்டர் தாமஸ் கேமரன் படித்து வந்தாங்க. இந்த நிலையில தான் படிப்படியாக அலெக்சாண்டர் தாமஸ் கேமரனுக்கு பயாலஜி, கெமிஸ்ட்ரி, அதாவது உயிரியல், வேதியியல் இந்த 2 பாடங்கள்லாம் ஆர்வம் ஏற்படுது. இதனால் இந்த 2 பாடங்களை படிக்கணும் அப்படின்னு அலெக்சாண்டர் தாமஸ் கேமரன் முடிவு செய்கிறாங்க. இதனால் இவர் எம்ஏ படிச்சுட்டு இருக்கும்போதே 1902ஆம் ஆண்டு அதே யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பரால பிஎஸ்சி, பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் என்ரோல் பண்ணி படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அது பயாலஜி, கெமிஸ்ட்ரி இந்த 2 சப்ஜெக்ட்ஸை மேஜர் சப்ஜெக்ட்ஸாக எடுத்து அலெக்சாண்டர் தாமஸ் கேமரன் படித்து வந்தாங்க. இதுக்கிடையில் 1904ஆம் ஆண்டு இவரோட 22 வயதில் அலெக்சாண்டர் தாமஸ் கேமரன் இவருடைய எம்ஏ அந்த யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பரால இருந்து அந்த மாஸ்டர் ஆஃப் ஆர்ட்ஸ் அப்படின்ற எம்ஏ அண்டர் கிராஜுவேட் ஹானர்ஸ் டிகிரியை அவர் கம்ப்ளீட் பண்ணுறாங்க. இதுக்கப்புறமா இவர் கெமிஸ்ட்ரியை தொடர்ந்து படிக்க ஆரம்பித்து 2 ஆண்டு முடிஞ்சிருந்தது. தொடர்ந்து யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பரால இவர் பேச்சுலர் ஆஃப் சயின்ஸும் படித்து வந்தனால இவர் பயாலஜி, கெமிஸ்ட்ரியிலலாம் ரிசர்ச்சும் பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க. குறிப்பாக இவர் பொட்டாசியம் ஹைட்ரஜன் சக்சினேட் அதுக்குண்டான கிறிஸ்டலைசேஷன் குறித்து இவர் ரிசர்ச் பண்ணாங்க. அது குறித்த ஃபஸ்ட்டு ரிசர்ச் பேப்பரை 1905ஆம் ஆண்டு அந்த எடன்பராவில் இருக்கிற ராயல் சொசைட்டி ஆஃப் எடன்பரா அதனுடைய ப்ரெசீடிங்ஸ் அப்படின்ற ஜேர்னலில் 1905ஆம் ஆண்டு இந்த கிறிஸ்டலைசேஷன் ஆஃப் பொட்டாசியம் ஹைட்ரஜன் சக்சினேட் அப்படின்றது குறித்து அலெக்சாண்டர் தாமஸ் கேமரன் ஒரு ரிசர்ச் பண்ணி வெளியிட்டாங்க. அதுக்கப்புறம் 1906ஆம் ஆண்டு இவருடைய 24 வயதில் அலெக்சாண்டர் தாமஸ் கேமரன் யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பரால இருந்து பிஎஸ்சி, பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் முடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவருக்கு பயாலஜி, கெமிஸ்ட்ரி 2லையும் ஆர்வம் இருந்தனால இவர் பயோ கெமிஸ்ட்ரி, உயிர் வேதியியல் அதில் அலெக்சாண்டர் தாமஸ் கேமரன் ஆர்வம் காட்ட ஆரம்பிக்கிறாங்க. பயாலஜி, கெமிஸ்ட்ரி 2மே இணைஞ்சது தான் இந்த பயோ கெமிஸ்ட்ரி அப்படின்றது. இதுக்கிடையில் இதே 1906ஆம் ஆண்டு 1851 எக்ஸிபிஷன் ஸ்காலர்ஷிப் அப்படின்ற ஒரு ஸ்காலர்ஷிப் அலெக்சாண்டர் தாமஸ் கேமரனுக்கு வழங்கப்படுது. இதை பயன்படுத்தி இவர் இங்கிலாந்தில் இருக்கிற லண்டனுக்கு போய் படிக்க முடியும். ஸோ அது கிடைச்ச உடனே இந்த 1906ஆம் ஆண்டு ஸ்காட்லாண்டில் இருக்கிற எடன்பரால இருந்து இங்கிலாந்தில் இருக்கிற லண்டனுக்கு போய் அங்கே இருக்கிற யூனிவர்சிட்டி காலேஜ் லண்டன், அந்த யூனிவர்சிட்டி காலேஜ் லண்டனில் 1906ஆம் ஆண்டு ஜாயின் பண்ணுறாங்க. அங்கே சர் வில்லியம் ராம்சி அப்படின்னு சொல்லி ஒரு கெமிஸ்ட்ரி வேதியியலாளர் இருந்தாங்க. அவருக்கு கீழே இவர் பயோகெமிஸ்ட்ரி, உயிர் வேதியியலை அலெக்சாண்டர் தாமஸ் கேமரன் பயின்று வந்தாங்க. இதுக்கப்புறமா 1907ஆம் ஆண்டு அலெக்சாண்டர் தாமஸ் கேமரனுக்கு கன்னிங் விக்டோரியா ஜூப்ளி பிரைஸ் இன் கெமிஸ்ட்ரி, அதாவது கெமிஸ்ட்ரியில் கன்னிங் விக்டோரியா ஜூப்ளி பிரைஸ் அப்படின்ற ஒரு அவார்டு 1907ஆம் ஆண்டு அலெக்சாண்டர் தாமஸ் கேமரனுக்கு வழங்கப்பட்டது. இதுக்கப்புறமா 1908ஆம் ஆண்டு அலெக்சாண்டர் தாமஸ் கேமரன் யூனிவர்சிட்டி காலேஜ் லண்டன்ல இருந்து இவருடைய ஸ்டடீஸை பயோகெமிஸ்ட்ரியில் அவர் கம்ப்ளீட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா கூடுதலாக இவர் படிக்கணும் அப்படின்றதுக்காக அந்த இங்கிலாந்தில் இருக்கிற லண்டன்ல இருந்து அதே 1908ஆம் ஆண்டு நேராக இவர் ஜெர்மனியோடைய பேடன் வொர்டன்பர்கில் இருக்கிற கால்ஸ்ரோக்கு இவர் போகிறாங்க. அங்கே இருக்கிற டெக்னிக்கல் ஹை ஸ்கூலில் இவர் ஜாயின் பண்ணுறாங்க. அது பாலிடெக்னிக் இன்ஸ்டிடியூட் அப்படின்னு அழைக்கப்படும். அங்கே ஜாயின் பண்ணி 1908ஆம் ஆண்டு ஃப்ரிட்ஸ் ஹேபர் அப்படின்ற ஒரு வேதியியலாளர் அவருக்கு கீழே இவர் கூடுதல் படிப்பை உயிர் வேதியியலில் அலெக்சாண்டர் தாமஸ் கேமரன் மேற்கொண்டாங்க. பின்னர் இறுதியாக 1909ஆம் ஆண்டு முழுமையாக இவருடைய 27 வயதில் அலெக்சாண்டர் தாமஸ் கேமரன் இவருடைய படிப்பெல்லாம் முடிச்சிடுறாங்க பயோகெமிஸ்ட்ரியில். இதுக்கப்புறம் உடனடியாக இந்த 1909ஆம் ஆண்டு கனடாவுடைய மேனிடோபாவில் இருக்கிற வின்னபெக் அங்கே இருக்கிற யூனிவர்சிட்டி ஆஃப் மேனிடோபாவில் லெக்சரர் இன் ஃபிசியாலஜி, அதாவது உடலியலில் ஒரு விரிவுரையாளர் அப்படின்ற பதவி அலெக்சாண்டர் தாமஸ் கேமரனுக்கு கிடைக்குது. ஏன்னா அலெக்சாண்டர் தாமஸ் கேமரன் நிறைய பயோகெமிஸ்ட்ரியில் ரிசர்ச்லாம் பண்ணி வெளியிட்டு இருந்தாங்க. பயோகெமிஸ்ட்ரி, ஃபிசியாலஜி 2மே ஓரளவுக்கு தொடர்புடையதாக தான் இருக்கும். உதாரணத்துக்கு ஃபிசியாலஜி உடலியல் அப்படின்றது உடல் உறுப்புகளினுடைய ஃபங்க்ஷன், செயல்பாடுகள் குறித்து படிக்கிறது தான் ஃபிசியாலஜி அப்படின்றது. உதாரணமாக நம்மளுடைய உடலில் இருக்கிற இருதயம் எப்படி துடிக்குது, நம்மளுடைய உடலில் எப்படி பிளட் சர்க்குலேட் ஆகுது, இது மாதிரியான விஷயங்கள் குறித்து படிக்கிறது. அதே மாதிரி ஹார்மோன் எப்படி செக்ரேட் ஆகுது அப்படின்லாம் படிக்கிறது ஃபிசியாலஜி. இதோட தொடர்புடையது தான் உயிர் வேதியியல், பயோகெமிஸ்ட்ரி அப்படின்றதும். ஸோ அதனால இவருக்கு லெக்சரர் இன் ஃபிசியாலஜி அப்படின்ற பதவி கிடைச்சது. இதனால் இவர் அந்த ஜெர்மனியோடைய பேடன் வொர்டன்பர்கில் இருக்கிற கால்ஸ்ரோவில் இருந்து கனடாவுடைய மேனிடோபாவில் இருக்கிற வின்னபெக்கு 1909ஆம் ஆண்டு போய் யூனிவர்சிட்டி ஆஃப் மேனிடோபாவுடைய ஒரு லெக்சரர் இன் ஃபிசியாலஜியாக அலெக்சாண்டர் தாமஸ் கேமரன் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவர் ஃபிசியாலஜியில் லெக்சரராக இருந்தாலும் அந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபிசியாலஜியில் ப்ரொஃபஸர் ஆஃப் ஃபிசியாலஜியாக
தாமஸ் வேல் வின்சென்ட் அப்படின்ற இன்னொரு ஒரு உடலியல் நிபுணர் இருந்தாங்க. இந்த தாமஸ் வேல் வின்சென்ட் இவருடைய வாழ்க்கை வரலாறு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம். ஸோ அவர் தான் அங்கே உடலியல் பேராசிரியராக இருந்தாங்க. அவருக்கு கீழே தான் இவர் வந்து உடலியல் விரிவுரையாளராக 1909ஆம் ஆண்டிலிருந்து அலெக்சாண்டர் தாமஸ் கேமரன் பணிபுரிய ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ 1910கள் காலகட்டத்தில் அந்த தாமஸ் வேல் வின்சென்ட் அப்படின்ற நபர்னால அலெக்சாண்டர் தாமஸ் கேமரன் வந்து ஈர்க்கப்பட்டு எண்டோக்ரனாலஜியில் ஆர்வம் காட்ட ஆரம்பிக்கிறாங்க. எண்டோக்ரனாலஜி அப்படின்றது உட்சுரபியல் அப்படின்னு அர்த்தம். குறிப்பாக இவர் வந்து டக்ளஸ் கிளான்ஸ் குறித்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதாவது நாளமில்லா சுரபிகள் குறித்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதில் கிளான்ஸ் வந்து 2 வகைப்படும். ஒன்று வந்து டக்ஸ் உள்ள கிளான்ஸ், இன்னொன்று டக்ஸ் கிளான்ஸ் அப்படின்றது உதாரணமாக இப்போ வந்து நம்மளுடைய வேர்வை சுரபி, அதுக்கப்புறம் எச்சில் சுரபி, இதெல்லாம் வந்து நம்மளுடைய இப்போ உதாரணத்துக்கு வேர்வை சுரபி வந்து நம்மளுடைய ஸ்கின்ல இருந்து டியூப் வழியாக வந்து வெளியே வந்து வரும். அது மாதிரி தான் நம்மளுடைய வாயிலையும் ஒரு டியூப் வழியாக வந்து இந்த எச்சில் வந்து உமிழப்படும். அதாவது அது வந்து சுரக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு டியூப் வழியாக அதுதான் வந்து டக்ஸ் அப்படின்னு அழைக்கப்படும். ஸோ டியூப் வழியாக ஒரு ஹார்மோனோ அல்லது இந்த மாதிரி எச்சிலோ வியர்வையோ சுரக்குதுன்னா அது வந்து டியூப்ஸ் சம்மந்தப்பட்ட அந்த வகையான கிளான்ஸ் சுரபி அப்படின்னு அர்த்தம். அதே சமயம் டக்ளஸ் கிளான்ஸ் அப்படின்றது நேரடியாக டியூப்லாம் இல்லாமல் நேரடியாக மற்ற செக்ரீட் பண்ணக்கூடிய ஹார்மோன்ஸோ அல்லது மற்ற திரவங்களோ அது வந்து ரத்தத்தில் கலக்கும். அதுதான் வந்து டக்ளஸ் கிளான்ஸ் அப்படின்றது. இதுக்கு நிறைய உதாரணம் இருக்குது. உதாரணத்துக்கு வந்து அட்ரினல் கிளான்ஸ், அதுக்கப்புறம் தைராய்டு கிளான்ஸ், அதே மாதிரி பேன்கிரியஸ் கணையம், இதெல்லாமே வந்து இருக்குது. இப்போ அட்ரினல் கிளான்ஸ் அப்படின்றது 2 கிட்னிஸுக்கு மேலே அமைஞ்சிருக்கு. இந்த அட்ரினல் கிளான்ஸில் இருந்து தான் சில ஹார்மோன்ஸ் வந்து உற்பத்தி ஆகும். குறிப்பாக நம்ம பயப்படும் போது, நம்ம ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும்போதுலாம் இந்த அட்ரினல் கிளான்ஸில் இருந்து தான் அட்ரினலின் அப்படின்ற ஹார்மோனானது சுரக்கப்பட்டு அது ரத்தத்தில் கலந்து நமக்கு ஸ்ட்ரெஸ்ஸை ஏற்படுத்தும். அதே மாதிரி நம்மளுடைய பிளட் ப்ரெஷரை அதை வந்து மேனேஜ் பண்ணக்கூடியதும் இந்த அட்ரினல் கிளான்ஸில் இருந்து வரக்கூடிய ஹார்மோன்ஸ் தான். அதே மாதிரி தைராய்டு கிளான்ஸ், அதிலிருந்து வரக்கூடிய சுரபிகள், தைராய்டு சுரபிகள்லாம் நேராக வந்து நம்மளுடைய கால்சியம், அது வந்து பேரோதைராய்டு அப்படின்னு ஹார்மோன் அதுக்கு பேர். அது வந்து நம்மளுடைய கால்சியம் அளவை ரெகுலேட் பண்ணும், நம்மளுடைய வளர்சிதை மாற்றத்தை ரெகுலேட் பண்ணும். அதுக்கப்புறமா பேன்கிரியஸ்லேருந்து இன்சுலின் உற்பத்தி ஆகி நம்மளுடைய பிளட் சுகரை கட்டுப்படுத்தும். இதெல்லாமே வந்து நேரடியாக ரத்தத்தில் கலக்கக்கூடியது. ஸோ எந்த சுரபிகள் எல்லாம் ஹார்மோன்ஸை நேரடியாக ரத்தத்தில் கலக்குதோ அதுதான் டக்ளஸ் கிளான்ஸ் அப்படின்றது. ஸோ இதில் அலெக்சாண்டர் தாமஸ் கேமரன் வந்து 1910களுக்கு பிறகு தொடர் ஆராய்ச்சியை மேற்கொள்ள தொடங்குறாங்க. இந்த காலகட்டத்தில் தான் இவர் வந்து இது குறித்து மேற்கொண்டு கூடுதல் படிப்பை படிக்கணும் அப்படின்னு கனடாவுடைய மேனிடோபாவில் இருக்கிற வினபெக்ல இருந்து நேராக ஜெர்மனியோடைய பேடன்-வூர்டன்பர்க்ல இருக்கிற ஹைடல்பர்குக்கு இவர் போகிறாங்க. அங்கே போய் அங்கே இருக்கிற ஹைடல்பர்க் யூனிவர்சிட்டியில் சில மாதங்கள் ஆல்பிரக் அப்படின்ற ஒரு நபர், அவருக்கு கீழே இவர் வந்து மேற்கொள்கிறாங்க. ஆல்பிரக் காசல் அப்படின்ற ஒரு ஆராய்ச்சியாளர், அவருக்கு கீழே இவர் வந்து கூடுதல் படிப்பை இதில் சில மாதங்கள் மேற்கொண்டாங்க. இதுக்கப்புறம் அலெக்சாண்டர் தாமஸ் கேமரன் வந்து திரும்பி ஜெர்மனியோடைய பேடன்-வூர்டன்பர்க்ல இருக்கிற ஹைடல்பர்க்ல இருந்து கனடாவுடைய மேனிடோபாவில் இருக்கிற வினபெக்குக்கே திரும்புகிறாங்க. இந்த காலகட்டத்தில் தான் 1914ஆம் ஆண்டு ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார், முதல் உலகப் போரானது தொடங்கிறது. இந்த முதல் உலகப் போர் தொடங்கிய சில மாதங்களுக்கு பிறகு அலெக்சாண்டர் தாமஸ் கேமரன் வந்து ராயல் ஆர்மி மெடிக்கல் கோர்ப் RAMC அதில் ஒரு கேப்டனாக நியமிக்கப்பட்டு இவர் வந்து பிரிட்டிஷ் எக்ஸ்பெடிஷனரி ஃபோர்ஸ் தரப்பில் பிரான்ஸுக்கு அனுப்பப்படுறாங்க. அதாவது ராயல் ஆர்மி மெடிக்கல் கோர்ப் அப்படின்றது ஒரு இராணுவ மருத்துவ படைப்பிரிவு. இது வந்து போரில் ஈடுபடக்கூடிய இராணுவ வீரர்கள், அவங்களுக்கு ஏற்படக்கூடிய நோய்கள், அவங்களுக்கு ஏற்படக்கூடிய காயங்கள், அதுக்கு சிகிச்சை கொடுக்கறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு மருத்துவ படைப்பிரிவு தான் ராயல் ஆர்மி மெடிக்கல் கோர்ப் அப்படின்றது. அதில் நிறைய விஞ்ஞானிகளும் அழைக்கப்பட்டாங்க. ஏன்னா போர்க்காலத்தில் போரிடும்போது அந்த போர்க்களம் ரத்தம் சிந்தி ரொம்ப அசுத்தமான பூமியாக இருக்கும். அங்கேருந்து நிறைய புதிய வகையான நோய்கள் வந்து பரவும். அப்போ அந்த புதிய வகையான நோய்கள் என்ன அப்படின்றத கண்டறிஞ்சு அதுக்குண்டான மருந்துகள் கண்டுபிடிக்கிறதுக்கு விஞ்ஞானிகள் தேவை. அப்படி விஞ்ஞானிகளும் அழைக்கப்பட்டாங்க. அது மாதிரி இந்த நிறைய இடங்களில் நீரானது, அதாவது குடிக்கக்கூடிய தண்ணி வந்து இராணுவ வீரர்களுக்கு கொடுக்கும்போது அதை பியூரிஃபை பண்ணணும், சுத்தப்படுத்தி கொடுக்கணும். அப்போ தான் அவங்களுக்கு வந்து நோய் ஏற்படாது. ஏன்னா இப்போ நார்மலாக மற்ற நபர்கள் வந்து
சாதாரணமான தண்ணி குடிக்கும்போது அதை வந்து சுட வச்சு குடிக்கலனாலும் பெருசாக எந்த பாதிப்பும் இல்லை. ஆனால் போர்க்காலத்தில் போர் பண்ணும்போது காயம் ஏற்படும், அதில் ரத்தம் சிந்தி நிறைய அசுத்தமான காற்றை சுவாசிக்க வேண்டியதாக இருக்கும். அதனாலேயே நோய் எதிர்ப்பு சக்தி வந்து ஓரளவுக்கு கம்மியாகவே இருக்கும். அப்போ போய் அசுத்தமான தண்ணியை குடிக்கிறது அந்த அளவுக்கு வந்து இராணுவ வீரர்களுக்கு நல்லதும் கிடையாது. அதனால் வாட்டர் பியூரிஃபையும் பண்ணணும். அது மாதிரியான விஷயங்களும் இருந்தது. அப்போ இவர் வந்து பிரிட்டிஷ் எக்ஸ்பெடிஷனரி ஃபோர்ஸோடைய ஒரு கேப்டனாக இவர் வந்து ஒரு கெமிஸ்ட் ஆஃபீஸராக நியமிக்கப்பட்டாங்க. குறிப்பாக வாட்டர் பியூரிஃபை பண்ணுறதுக்காக தான். ஸோ அதில் அலெக்சாண்டர் தாமஸ் கேமரன் வந்து சில ஆண்டுகள் ஒர்க் பண்ணாங்க. அதுக்கப்புறம் 1918ஆம் ஆண்டு முதல் உலகப்போர் முடிவடையுது. 1918ஆம் ஆண்டு முதல் உலகப்போர் முடிவடைஞ்சாலும் 1919ஆம் ஆண்டு தான் ஆர்மி, நேவி, ராயல் ஆர்மி, மெடிக்கல் கோர்ப் எல்லாமே டிமொபைலைஸும் பண்ணப்பட்டது. ஸோ 1919ஆம் ஆண்டு தான் அலெக்சாண்டர் தாமஸ் கேமரனும் ஃப்ரான்ஸ்லேருந்து இவருடைய ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு நேராக கனடாவுடைய மேனிடோபாவில் இருக்க வினிபெக்குக்கே மறுபடியும் போயிடுறாங்க. அதுக்கப்புறம் 1920கள் காலகட்டத்தில் அலெக்சாண்டர் தாமஸ் கேமரன் வந்து மிக முக்கியமான சில ஆராய்ச்சியை மேற்கொண்டாங்க. குறிப்பாக ஒயிட் ரேட், அதாவது வெள்ளை எலி, அந்த வெள்ளை எலியினுடைய ஆர்கன் பற்றி இவர் வந்து ரிசர்ச் பண்ணாங்க. குறிப்பாக அதனுடைய ஹைப்பர் டிராஃபிக் அனீமியா குறித்து, அதில் ஏற்படக்கூடிய சில பிரச்சனைகள் குறித்துலாம் அலெக்சாண்டர் தாமஸ் கேமரன் ரிசர்ச் பண்ணாங்க. இதுக்கப்புறமா இந்த கோல்ட் பிளட்டட் அனிமல்ஸ், அதாவது எந்த ஒரு உயிரினத்தினால தன்னுடைய உடலில் வெப்பத்தை உருவாக்க முடியலையோ அந்த உயிரினங்கள் வந்து கோல்ட் பிளட்டட் அனிமல்ஸ் அப்படின்னு அழைக்கப்படும். உதாரணத்துக்கு பூச்சிகள், மீன்கள், அதே மாதிரி நீர்வாழ் மற்ற உயிரினங்கள் இதெல்லாம் குறிக்கும். ஸோ அந்த நீர்வாழ் உயிரினங்கள், அந்த பூச்சிகள், அந்த கோல்ட் பிளட்டட் அனிமல்ஸ் அதனுடைய ரத்தத்தில் ஹீட் அண்டு கோல்ட் இதனால் ஏற்படக்கூடிய வெப்பம் மற்றும் குளிர்ச்சி இதனால் ஏற்படக்கூடிய எஃபெக்ட் என்ன, விளைவு என்ன அப்படின்ற குறித்து அலெக்சாண்டர் தாமஸ் கேமரன் இந்த காலகட்டத்தில் சில ஆராய்ச்சியை மேற்கொண்டாங்க. இந்த நிலையில தான் 1923ஆம் ஆண்டு இந்த யூனிவர்சிட்டி ஆஃப் மேனிடோபா அங்கே வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபிசியாலஜி அவங்க தரப்பில் பயோகெமிஸ்ட்ரிக்கு அப்படின்னு தனியாக ஒரு துறையை வந்து உருவாக்கினாங்க. உடனடியாக அந்த பயோகெமிஸ்ட்ரி அந்த ஒரு ஃபீல்டு உருவாக்கப்பட்ட உடனே அதனுடைய ப்ரொஃபஸர் ஆஃப் பயோகெமிஸ்ட்ரி, உயிர் வேதியியல் பேராசிரியராக 1923ஆம் ஆண்டு அலெக்சாண்டர் தாமஸ் கேமரன் தான் நியமிக்கப்பட்டாங்க. ஸோ அந்த பொறுப்பில் இவர் வந்து ஒரு ப்ரொஃபஸர் ஆஃப் பயோகெமிஸ்ட்ரி, உயிர் வேதியியல் பேராசிரியராக 1923ஆம் ஆண்டிலிருந்து இவர் பணிபுரிய ஆரம்பிக்கிறாங்க. மேலும் அதே 1923ஆம் ஆண்டு மே 28 அன்னைக்கு அலெக்சாண்டர் தாமஸ் கேமரன் வந்து ஏர்ட்ரி எட்னா பெல் அப்படின்ற ஒரு பெண்ணை வந்து இவர் வந்து திருமணம் பண்ணிக்கிறாங்க. அப்போ இவருக்கு 41 வயசு, அந்த பெண்ணுக்கு வந்து 22 வயசு தான். ஏன்னா அவங்க வந்து அலெக்சாண்டர் தாமஸ் கேமரனோட 19 வயசு கம்மி. அவங்க 1901ஆம் ஆண்டு பிறந்திருந்தாங்க. ஸோ அந்த பெண்ணை அலெக்சாண்டர் தாமஸ் கேமரன் 1923 மே 28 அன்னைக்கு இவருடைய 41 வயதில் திருமணம் பண்ணிக்கிறாங்க. திருமணத்துக்கு அப்புறமா அலெக்சாண்டர் தாமஸ் கேமரனுக்கும் இவருடைய மனைவியான அந்த ஏர்ட்ரி எட்னா பெல் கேமரன் இவங்க 2 பேருக்கும் அலெஸ்டர் கிரயாம் வால்டர் கேமரன் அப்படின்னு ஒரு ஆண் குழந்தையும் ஜேனட் கேமரன் அப்படின்னு ஒரு பெண் குழந்தையும் அப்படின்னு மொத்தமாக 2 குழந்தைகள் பிறந்தது. இது அலெக்சாண்டர் தாமஸ் கேமரனுடைய பர்சனல் லைஃப், தனிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தது. இது ஒரு பக்கம் இருக்கு. இவர் தொடர்ந்து ஆராய்ச்சிகளையும் மேற்கொண்டாங்க. குறிப்பாக அயோடின், அதாவது நம்மளுடைய உடல்ல அயோடினுடைய டிஸ்ட்ரிபியூஷன் குறித்து இவர் ரிசர்ச் பண்ணாங்க. அது வந்து 2 விஷயங்கள், ஒன்று பிளான்ஸ், அடுத்து அனிமல்ஸ், அதாவது தாவரங்கள், விலங்குகள், அவைகளினுடைய லிவிங் டிஷ்யூஸ்ல வாழும் அந்த திசுக்கள்ல இந்த அயோடினுடைய டிஸ்ட்ரிபியூஷன் விநியோகம் எப்படி இருக்கு அப்படின்ற குறித்து அலெக்சாண்டர் தாமஸ் கேமரன் ரிசர்ச் பண்ணாங்க. அதன் முடிவை 1925ஆம் ஆண்டு ஸ்காட்லாண்டுடைய எடன்பரால இருக்கிற யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பரா அங்கே வந்து அதனுக்குண்டான ஒரு தீசஸ் ஆய்வு கட்டுரையை இவர் வந்து சமர்ப்பிச்சாங்க. அதுதான் வந்து அந்த பயோகெமிஸ்ட்ரி ஆஃப் அயோடின் அப்படின்றது. அது வெளியிட்ட உடனடியாக அந்த யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பரா தரப்பிலிருந்து 1925ஆம் ஆண்டு அலெக்சாண்டர் தாமஸ் கேமரனுக்கு டாக்டர் ஆஃப் சயின்ஸ் டிஎஸ்சி அப்படின்ற அந்த ஒரு பட்டமானது வழங்கப்படுது. இதுக்கப்புறமா அலெக்சாண்டர் தாமஸ் கேமரன் வந்து இப்போ புதுசாக வந்து பயோகெமிஸ்ட்ரி வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் மேனிடோபாவில் உருவாயாச்சு. இப்போ அதுக்காக ஒரு புக்கை வந்து எழுதணும், டெக்ஸ்ட் புக், பாட நூலை வந்து எழுதணும் அப்படின்னு அதை வந்து இவர் எழுத தொடங்கினாங்க. பின்னர்
1928ஆம் ஆண்டு டெக்ஸ்ட் புக் ஆஃப் பயோகெமிஸ்ட்ரி உயிர்வேதியியல் பாடநூல் அப்படின்னு அந்த ஒரு புக்கை அவர் வெளியிட்டாங்க. வெளியிட்ட உடனே அந்த பயோகெமிஸ்ட்ரி ஃபீல்டில் ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு புக்காக டெக்ஸ்ட் புக் ஆஃப் பயோகெமிஸ்ட்ரி அப்படின்றது மாறினது. இதனாலேயே அலெக்சாண்டர் தாமஸ் கேமரன் வந்து உலக புகழ் பெற்றாங்க. ஏன்னா அந்த டெக்ஸ்ட் புக் ஆஃப் பயோகெமிஸ்ட்ரி அப்படின்றது பயோகெமிஸ்ட்ரியில் பயன்படுத்தக்கூடிய ஒரு பாடநூலாக வந்து மாறினது. அதுக்கப்புறமா ஃப்ராங்க் டி ஒயிட் அப்படின்ற ஒரு ஆராய்ச்சியாளர் அவர் கூட இணைஞ்சு ப்ராக்டிக்கல் பயோகெமிஸ்ட்ரி அப்படின்னு ஒரு புக்கை 1930ஆம் ஆண்டு அலெக்சாண்டர் தாமஸ் கேமரன் எழுதி வெளியிட்டாங்க. இதுக்கப்புறமா டெக்ஸ்ட் புக் ஆஃப் பயோகெமிஸ்ட்ரியோடைய அடுத்தடுத்த பதிப்புகளை இவர் எழுதியும் வந்தாங்க. பின்னர் இவர் வந்து சிஆர் கில்மோர் அப்படின்ற நபர் கூட இணைஞ்சு பயோகெமிஸ்ட்ரி ஆஃப் மெடிசன், அதாவது மருத்துவத்தின் உயிர்வேதியியல் அப்படின்ற டைட்டிலில் ஒரு புக் எழுதி 1933ஆம் ஆண்டு அலெக்சாண்டர் தாமஸ் கேமரன் அந்த ஒரு சிஆர் கில்மோர் கூட இணைஞ்சு வெளியிட்டாங்க. அவரும் ஒரு ஆராய்ச்சியாளர். பின்னர் அதே 1933ஆம் ஆண்டு ரீசன்ட் அட்வான்சஸ் இன் எண்டோக்ரைனாலஜி அப்படின்னு ரொம்ப முக்கியமான இன்னொரு புக்கை அலெக்சாண்டர் தாமஸ் கேமரன் வெளியிட்டாங்க. பின்னர் 1934ஆம் ஆண்டு ஃபிஷரிஸ் ரிசர்ச் போர்ட் ஆஃப் கனடா அதனுடைய ஒரு சேர்மனாகவே அலெக்சாண்டர் தாமஸ் கேமரன் நியமிக்கப்பட்டாங்க. பின்னர் அந்த பொறுப்புலையும் 1935கள் காலகட்டத்திலையும் இவர் பணிபுரிஞ்சு வந்தாங்க. மேலும் இந்த ரீசன்ட் அட்வான்சஸ் இன் எண்டோக்ரைனாலஜி அதனுடைய அடுத்தடுத்த பதிப்புகள் இவர் வந்து தொடர்ந்து வெளியிட்டாங்க. கிட்டத்தட்ட 6 பதிப்புகள் வெளியிட்டாங்க. மேலும் அது வந்து இட்டாலியன் அண்டு ரொமேனியன் லாங்குவேஜஸில் வெளியிடவும் பட்டது. மேலும் டெக்ஸ்ட் புக் ஆஃப் பயோகெமிஸ்ட்ரி அது வந்து சைனீஸ்ல ஒரு அடிஷனும், சைனீஸ் மொழியில ஒரு அடிஷனும், அதே மாதிரி ஸ்பானிஷ் மொழியில் 2 பதிப்புகள் 2 அடிஷன்ஸும் வந்து வெளியிடப்பட்டது. அந்த அளவுக்கு அலெக்சாண்டர் தாமஸ் கேமரனுடைய புத்தகமானது மிக இன்ஃப்ளூயன்ஸான புத்தகமாக இருந்து வந்தது. அதுக்கப்புறம் 1939ஆம் ஆண்டு செகண்ட் வேர்ல்டு வார் 2ஆம் உலக போரும் தொடங்கியது. ஆனால் அப்போ அலெக்சாண்டர் தாமஸ் கேமரனுக்கு பெரிய அளவில் அந்த போரில் ஈடுபடுறதுக்குண்டான வாய்ப்பு இல்லை. ஏன்னா இவருக்கு உடல்நல பிரச்சனை அந்த காலகட்டத்தில் ஏற்பட்டிருந்தது. அதனால் இவர் வந்து அதில் ஜாயின் பண்ணலை. ஆனால் அதுக்கு பதிலாக அலெக்சாண்டர் தாமஸ் கேமரன் பல்வேறு கௌரவங்களை பெற்றாங்க. குறிப்பாக 1940கள் காலகட்டத்திலெல்லாம் கனடாவில் இருக்கிற ராயல் சொசைட்டி ஆஃப் கனடா அதனுடைய ஒரு ஃபெல்லோவாக இவர் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அலெக்சாண்டர் தாமஸ் கேமரன் வந்து இந்த பயாலஜிக்கல் போர்ட் ஆஃப் கனடா அந்த பயாலஜிக்கல் போர்ட் ஆஃப் கனடாவுடைய ஒரு சேர்மனாகவும் நியமிக்கப்பட்டாங்க. மேலும் இவர் கனடியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் கெமிஸ்ட்ரி அதுக்குண்டான ஒரு பிரசிடெண்டாகவும் நியமிக்கப்பட்டாங்க. அதுக்கப்புறமா பயோகெமிக்கல் சொசைட்டி அதனுடைய ஒரு ஒரிஜினல் மெம்பராகவும் இவர் வந்து நியமிக்கப்பட்டாங்க. இதையும் கடந்து சயின்டிஃபிக் கிளப் ஆஃப் வினபெக் அதுக்குண்டான ஒரு செக்ரட்டரி செயலாளராகவும் அலெக்சாண்டர் தாமஸ் கேமரன் நியமிக்கப்பட்டாங்க. இதுக்கிடையில் 1945ஆம் ஆண்டு 2ஆம் உலக போர் முடிவடைஞ்சது. அதுக்கப்புறம் 1946ஆம் ஆண்டு யுனைடெட் கிங்டம் தரப்பிலிருந்து இவர் வந்து சிஎம்ஜி கௌரவத்தை பெற்றாங்க. சிஎம்ஜி அப்படின்றது கம்பேனியன் ஆஃப் தி ஆர்டர் ஆஃப் செயின்ட் மைக்கேல் அண்ட் செயின்ட் ஜார்ஜ். இதில் கம்பேனியனுக்கு வர்ற சி, அதுக்கப்புறம் செயின்ட் மைக்கேலில் வர்ற எம், செயின்ட் ஜார்ஜில் வர்ற ஜி, அதுதான் சிஎம்ஜி. ஸோ அந்த கௌரவத்தை 1946ஆம் ஆண்டு அலெக்சாண்டர் தாமஸ் கேமரன் பெற்றாங்க. இதுக்கப்புறம் இவர் வகிக்கக்கூடிய எல்லா பொறுப்பிலும் குறிப்பாக வந்து பயாலஜிக்கல் போர்ட் ஆஃப் கனடாவுடைய அந்த சேர்மன், அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறமா இவர் வந்து கனடியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் கெமிஸ்ட்ரி அதனுடைய பிரசிடென்ட், அதுக்கப்புறமா அலெக்சாண்டர் தாமஸ் கேமரன் வந்து ஃபிஷரிஸ் ரிசர்ச் போர்ட் ஆஃப் கனடா அதுக்குண்டான ஒரு சேர்மன், அதே மாதிரி ப்ரொஃபஸர் ஆஃப் பயோகெமிஸ்ட்ரி அந்த யூனிவர்சிட்டி ஆஃப் மேனிடோபா அப்படின்னு அந்த எல்லா பொறுப்புலையும் இவர் இருக்கும்போதே உடல்நல குறைபாடுனால ரொம்ப காலம் இவர் பாதிக்கப்பட்டிருந்தனால இறுதியாக 1947 செப்டம்பர் 25 அன்னைக்கு இவருடைய கிட்டத்தட்ட 64-65 வயதில் அலெக்சாண்டர் தாமஸ் கேமரன் இறந்து போயிடுறாங்க. ஏன் 64-65 அப்படின்னு சொல்கிறேன்னா அலெக்சாண்டர் தாமஸ் கேமரன் 1882ஆம் ஆண்டு பிறந்தாங்க. ஆனால் எந்த மந்தில் எந்த டேட்டில் அந்த 1882ஆம் ஆண்டு அவர் பிறந்தாங்க அப்படின்றது கன்ஃபார்ம் பண்ணப்படலை. அதனால் இவர் இறந்த செப்டம்பர் 25 அந்த தேதியை அடிப்படையாக கொண்டு 1882ஆம் ஆண்டு செப்டம்பர் 25க்கு அப்புறமா அலெக்சாண்டர் தாமஸ் கேமரன் பிறந்திருந்தாருன்னா இவர் இறக்கும்போது இவருக்கு வயது 64. அதே 1882ஆம் ஆண்டு செப்டம்பர் 25க்கு முன்னாடி அலெக்சாண்டர் தாமஸ் கேமரன் பிறந்திருந்தாருன்னா இவர் இறக்கும்போது இவருக்கு வயது 65. அதனால தான் 64-65 அப்படின்னு சொல்கிறேன். ஸோ 1947ஆம் ஆண்டு செப்டம்பர் 25 அன்னைக்கு கிட்டத்தட்ட இவருடைய 64-65 வயதில் அலெக்சாண்டர் தாமஸ் கேமரன்
கேமரன் இறந்து போயிடுறாங்க. இவர் இறந்து போகிறதுக்கு முன்னாடி அதே 1947 அக்டோபர் மாதம் யூனிவர்சிட்டி ஆஃப் மேனிடோபாவிலிருந்து இவருக்கு ஹானரி டாக்டரேட், அதாவது ஒரு கௌரவ டாக்டர் பட்டம் வழங்கலாம் அப்படின்னு முடிவு செஞ்சுருந்தாங்க. அதுக்கு முன்னாடி இவர் வந்து இறந்து போயிட்டனால 1947 அக்டோபரில் இவர் இறப்பின் பிறகு கௌரவ டாக்டர் பட்டத்தை அலெக்சாண்டர் தாமஸ் கேமரனுக்கு வழங்கினாங்க. பின்னர் சில ஆண்டுகளுக்கு அப்புறம் 1985ஆம் ஆண்டு அலெக்சாண்டர் தாமஸ் கேமரனுடைய மனைவியான அந்த ஏர்ட்ரி எட்னா பெல் கேமரன் அவங்க 1985ஆம் ஆண்டு கிட்டத்தட்ட அவங்களுடைய 84 வயதில் இறந்து போகிறாங்க. ஏன்னா அவங்க 1901 பிறந்தவங்க 1985 அவங்களுடைய 84 வயதில் இறந்து போகிறாங்க. இதெல்லாம் அலெக்சாண்டர் தாமஸ் கேமரனுடைய பர்சனல் லைஃப். இன்னொரு பக்கம் அலெக்சாண்டர் தாமஸ் கேமரன் அவர் வந்து பயோகெமிஸ்ட்ரிக்கு ஆற்றின பங்களிப்பு அப்படின்றது மிகப்பெரியது. குறிப்பாக டெக்ஸ்ட் புக் ஆஃப் பயோகெமிஸ்ட்ரி அப்படின்னு இவர் எழுதின புத்தகமானது அடுத்த பல ஆண்டுகள் வந்து பயோகெமிஸ்ட்ரியில் உயிர் வேதியியல் படிக்கிறதுக்கு மாணவர்களுக்கு ஒரு பாட புத்தகமாக வந்து இருந்தது. கிட்டத்தட்ட அலெக்சாண்டர் தாமஸ் கேமரனால் எழுதப்பட்ட டெக்ஸ்ட் புக் ஆஃப் பயோகெமிஸ்ட்ரி 6 பதிப்புகள் 6 எடிஷன்ஸை வந்து எட்டியது. மேலும் சைனீஸ், ஸ்பானிஷ் போன்ற மொழிகளில் மொழி மாற்றம் பண்ணப்பட்டும் வெளியிடப்பட்டது. அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான படைப்பை உருவாக்கிய அலெக்சாண்டர் தாமஸ் கேமரன் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரியான டாபிக்ஸில் எந்த மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படின்றதையும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.